ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சென்னையில் ரொம்பவே தரமான பெஸ்ட் பேம்பு பிரியாணி சாப்பிட்றதுக்காக இப்போ சமீபத்தில் விசிட் பண்ண இடம் தான் நம்ம வேளச்சேரியில் ரொம்பவே ரீசெண்டாக ஓப்பன் பண்ணியிருக்க கோரா கார்னிவல் 24 hours ஃபுட் கோர்ட். அங்கே ஃபுட் கோர்ட்டுக்குள்ள போனதும் நிறைய ஷாப்ஸில் பேம்பு பிரியாணி ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. அதில் நம்ம செலக்ட் பண்ண ஸ்பாட் தான் ஹோட்டல் வேட்டைக்காரன். அங்கே மெயினான ஐட்டம்னு பார்த்தா சிக்கன் மற்றும் மட்டன் பேம்பு பிரியாணி இருந்தது. அது கூடவே சிக்கன், மட்டன், ஃபிஷ், ப்ரான் நிறைய வெரைட்டியான ஐட்டம்ஸ் அவைலபிளாக இருந்தது. அங்கே நாங்கள் நைட்டு 3 மணிக்கு போயிருந்தோம். அப்பயும் அவைலபிளாக இருந்த பேம்பு பிரியாணியில் சிக்கன் பிரியாணி ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தோம். அந்த சிக்கன் பிரியாணி கூடவே ரைத்தா, கேசரி, அது மட்டும் இல்லாம ரொம்பவே ஸ்பெஷலா செட்டிநாடு சிக்கனும் வச்சு தந்திருந்தாங்க. அந்த பிரியாணியோட குவாண்டிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே அதிகமாகும். அதுவும் நிறைய சிக்கன் பீசஸ்லாம் வச்சு கொடுத்திருந்தாங்க. பிரியாணில ஸ்பைசினஸ் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் அதோட டேஸ்ட் ரொம்பவே அல்டிமேட்டா இருந்தது. அதுலயும் அவங்க கொடுத்த செட்டிநாடு சிக்கனோட பிரியாணியை சேர்த்து சாப்பிடும்போது உண்மையிலேயே டேஸ்ட் வேற லெவல். அது போல நீங்களும் ஒரு பிரியாணில வர பெஸ்ட் பேம்பு பிரியாணி சாப்பிட நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த ஸ்பாட்டை விசிட் பண்ணுங்க. இதனுடைய ப்ராப்பர் அட்ரஸ் டீடைல்ஸ் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். இன்னும் இது போல நிறைய வர்த்தான ஃபுட் ஸ்பாட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கு வச்சிருக்கிறது என்ன ஐட்டம் சொல்லுங்க? என்ன ஐட்டம்? சிக்கன் பேம்பு பிரியாணி. ஓகே, ஒரே ஒரு நிமிஷம் அப்படி நீங்க கையில் வச்சுக்கோங்க. கடை பேர் என்ன உங்களுது? வேட்டைக்காரன். வேட்டைக்காரன். ஃபுல்லுமே பேம்பு பிரியாணி தானா? ஓகே, தேங்க்யூ பாஸ். அப்படியா? ஏய் வெங்கடேஷ் கூப்பிடுற பாரு. கூப்பிடுற பாரு. ஏய் எங்களுக்கு வேலை இது பண்ணுங்க போற. ஏய் கொஞ்சம் தெரியற மாதிரி போறேன். வெயிட் பண்ண வரேன். எனக்கு வச்சிருக்கிறது என்ன ஐட்டம்? ஏன் சொல்லுங்க, என்ன ஐட்டம்? சிக்கன் பேம்பு பிரியாணி. ஓகே, தாங்கம்மா பிளேட்டு. ஒரே ஒரு நிமிஷம் அப்படி நீங்கள் கையில் வச்சுக்கோங்க. கடை பேர் என்ன உங்களுது? வேட்டைக்காரன். வேட்டைக்காரன். ஃபுல்லுமே பேம்பு பிரியாணி தானா? ஓகே, தேங்க்யூ பாஸ்.